வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. அண்ணா இந்தாங்க ரெடி பண்ணியாச்சு. இப்படி தானே ஸ்டிக்கர்லாம் ஒட்ட சொல்லியிருந்தீங்க? நான் சொன்ன மாதிரி தானே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்கீங்க. அண்ணா பாவம் அண்ணா, அந்த gift ரெடி பண்ற பையன் உக்காந்து நீங்க சொன்னதெல்லாம் நுணுக்கமா பண்றதுக்குள்ள நொந்து போயிட்டான். சாரி, பட்டர்ஃப்ளையா? ஏய், அந்த புள்ள பேர் வைஷ்ணவி தானே? தப்பா எழுதியிருக்கானுங்கடா. தம்பி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவாங்க, இப்படி பெரிய மிஸ்டேக் பண்ணுவாங்களாப்பா? சாரி பட்டர்ஃப்ளை இல்ல, சாரி வைஷ்ணவி அப்படின்னு எழுதணும். லேபிள் தப்புப்பா, போய் மாத்தி கொண்டு வா. டேய் டேய் பைத்தியக்காரா, இரு மச்சான், நான் பேசிக்கிறேன். கிஃப்ட் அடுத்த ராத்திரில கேட்டோம், டபுள் பேமெண்ட்லாம் கொடுக்குறோம், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா பேர் தப்பா எழுதி வாங்கிட்டு போக கூடாதுல்ல, பேர் முக்கியம் மச்சான். அண்ணா அந்த அண்ணன் இந்த பேர் தான் சொன்னாரு. பத்தியா போய் சொல்றான்? ஆமா, ஒன்னும் போய் சொல்ல பைத்தியக்காரா. நான் தான் பட்டர்ஃப்ளை நீ எழுத சொன்னேன். நீ எழுத சொன்னியா? ஆமா, உன்ன மாதிரி டியூப் லைட்டுக்கெல்லாம் புரியாதுன்னு நான் தான் சொல்றேனே. லவ் பண்ணுடான்னு சொல்றேன், எங்க கேட்குறேன்? இது காலேஜ் டேஸ்ல வாடா, இப்பவே ஏதாவது ஒரு புள்ளைய பார்த்து லவ் பண்ணுவோன்னு சொன்னேன். அப்ப படிப்பு தான் முக்கியம், என்ஜாய்மெண்ட் தான் முக்கியம், ஃப்ரெண்டு தான் முக்கியம் அப்படின்னு என்கிட்ட பேச வர்ற பொண்ணுங்களை கூட இவன் கேட்டவன், இவன் அயோக்கியன்னு சொல்லி பேச வந்த ஃபிகரை ஃபுல்லா பிரிச்சு விட்டுட்ட. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தி மதிக்க மாட்டா, வேலை வேணுங்கிறா, கை நிறைய சம்பாதிக்கணுங்கிறா. இதே காலேஜ் போகும்போது லவ் பண்ணிருந்தா அப்படின்னா அவளுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்காது. பையன் அழகா இருந்தா போதும், ஓரளவு ஸ்மார்ட்டா இருந்தா போதும் லவ் பண்ணிருப்பாளுங்க. அப்பெல்லாம் லவ் பண்றேன்னா அப்பெல்லாம் விடாம இப்ப இவருக்கு லவ் வந்துருச்சாமா, அதுக்கு நாங்களும் கூட சேர்ந்து லவ் பண்ணுமாமா. சொல்லுடா, இப்ப 1008 கண்டிஷன் போடுறாளுங்க தெரியுமா? இதே காலேஜ் டேஸ்ல லவ் பண்ணிருந்தா இந்த கண்டிஷனுக்குலாம் வேலையே கிடையாது. இப்பதான் தெரியுது இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களாம் ஏன் காலேஜ் போகும்போதே லவ் பண்றானுங்கன்னு. ஏன்னா எப்படியும் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சா வேலை கிடைக்காதுன்னு தெரியும். அதனாலதான் காலேஜ் படிக்கும் போதே ஃபிகரை பிக்கப் பண்ணிடுறானுங்க. டேய், நான் லவ் பண்ணிருக்கலாம் தானே கேட்டேன், அதுக்கேண்டா இவ்வளோ லென்த்தா டைலாக் பேசுறேன்? இது என்னோட மனக்குமுறல் மட்டும் இல்ல, ஒரு பசங்களோட மனக்குமுறல், புரியுதா? நம்ம மாதிரி காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணாத பசங்க, வேலைக்கு போனதுக்கு அப்புறம் லவ் பண்ணாத பசங்களுக்குலாம் குடும்பமா பார்த்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்து கையில கொடுத்துடுறாங்க. நீங்களாம் நல்லா தாண்டா இருக்கீங்க, ஆனா உங்க கூட சுத்தின பாவத்துக்கு நாங்களாம் தாண்டா நாசமா போயிட்டு இருக்கோம். டேய், தெரியாம சொல்லிட்டேன்டா, விடுடா. அப்படி ஒத்துக்க தெரியாம பேசிட்டேன்னு தாவலாம என்ன பேச வைக்காத. இங்க ஒரு பட்டிமன்றமே நடத்துவேன். சரி வராது. டேய், பட்டர்ஃப்ளைன்றது அவளுக்கு நான் வச்சிருக்கிற நிக் நேம், புரியுதா? செல்ல பேர், அதனாலதான் அப்படி எது சொன்னேன். எல்லா பேர்லாம் வைக்கிற ரேஞ்சுக்கு போயிட்டியாடா? அப்புறம் என்ன நேற்று கல்யாணத்தை நிறுத்த சொன்னேன்? நேத்திக்கு இல்லடா, இன்னைக்கு சொன்னா. இன்னைக்கு முடிஞ்சு போய் 1 மணி நேரம் ஆகுது. டைம் 1 o'clock. அதனால நீ பேசுனது எஸ்டர்டே தான், புரியுதா? விடுஞ்சிருச்சு மச்சான். ஓ, இங்க பாருங்கயா, கிஃப்ட் வாங்கிட்டு போய் வெளில உட்காந்து பேசுங்க. ஷார்ட்டரா எழுத்து மூட போறான், சும்மா வேறு பேசிட்டு உட்காந்துருக்கானுங்க. மரியாதை மொத்தமும் போச்சு, மரியாதையா வாங்கிட்டு வா போலாம். வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாமா? முடியாது. இங்க இது போக 1/2 hour ஆகுண்டா. 1:30 ஆயிடும் அங்க போகுது. அப்படி இருக்கும்போது இன்னி போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ள விடிஞ்சிரும் மச்சான், மாட்டிப்போம். மாட்டிக்கிட்டே இன்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம், வா போலாம். ஐயோ, இவன் ஒரு முடிவோட இருக்கான் போலயே. இப்ப கூட தப்பு இல்ல, வாடா போலாம். மச்சான், செவ்வறு வரைக்கும் வந்துட்டோம், ஏறி குதிச்சனா வீடு வரப்போதே. ஏறி குதிச்சா வீடு வருமா? இல்ல நைட் டியூட்டிக்கு போயிருக்கிற அவங்க அண்ணன் ரிட்டர்ன் வருவானுங்களான்னு தெரியல. எல்லாருமே நைட் டியூட்டி பாக்குறானுங்க. இதுல எத்தனை பேர் போயிருக்கானுங்க, எத்தனை பேர் வீட்டுல இருக்கானுங்கன்னு வேற தெரியல. எப்படியும் மாட்ட போறோம், ஆனா எத்தனை பேர் அடிக்க போறானுங்கன்னு தான் தெரியல. மச்சான், சைலண்டா ஏறி குதி போனா. நான் வரலாம். டேய் வாடா, டைம் 1:30 மேல ஆகுது. ஸோ தூங்காதவங்க கூட இந்த டைமுக்கு டீப் ஸ்லீப்க்கு போயிடுவாங்க, அதனால பிரச்சனை இல்லை, வாடா போலாம். ஐயோ, யாரு காப்பாத்த போறாங்கன்னு தெரியலையே. எந்த சாமியா இருந்தாலும் காப்பாத்துங்க. போயிட்டு வந்து என் பாக்கெட்ல இருக்கிற 10 ரூபாவை உண்டியல்ல போடுறேன். டேய் சொல்லுடா, போயிடலாமா? நான் மட்டும் மேலே போயிட்டு வரேன். தோ அங்கே லைட் எரியுது பாரு, அங்கே தான் இருக்கேன் ஆல் ரூமு. ஏன் நீ இங்கே பார்த்துருக்கேன் இந்த வீட்டுக்கு வரும்போது நான் போய் எடுத்துகிட்டு வந்து ஏறி மேலே போயிட்டு வரேன். நீ எப்படியாவது இந்த செடிக்கு நடுவில் மறைச்சிக்கிட்டே ஒரு 1/2 hourல வந்துடுறேன். என்னது, வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுமா? சங்கு சத்தம் காதுல கேக்குது மச்சான். டேய், 1/2 hour தான்டா. யாழ்கிட்ட பேசுறதுக்கு அதுவே டைம் கம்மி தான். அவளை எழுப்பணும், தூக்கத்துலேருந்து கலைக்கணும், அதுக்கப்புறம் பேசணும். புரிஞ்சு போச்சு. இந்த வீட்ல இருந்து நம்ம டெட் பாடியா தான் வெளியில போறோம். அது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு.
நண்பன் ஒருவன் வந்த பிறகு வினை தொடலாம் முந்தன் சிறகு வானுக்கும் இல்லை உண்டு நட்புக்கில்லையே. இன்பம் வரலாம் துன்பம் வரலாம் நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம் கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே. நல்லா தேசிய கீதம் மாதிரி பாடுறேன்னா அட்டென்ஷன்ல நிக்க வைக்கிறதுக்கு தேசிய கீதம் மாதிரி பாடுற இந்த பாட்டை பாடினா இப்படியே அவன் நின்றுடுவான், செத்தாலும் நம்மளுக்காக சாவான் அப்படின்ற நம்பிக்கையில தானே பாடுறேன். மச்சான் போயிட்டோல நாய, அப்படி உக்காந்துருக்கேன். ½ அன் ஹவர்லாம் இல்லை, சீக்கிரமா வா சொல்லிட்டேன். சரி சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆமா கிஃப்ட் எங்க? ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சிருக்கேன். ஓ சேஃப்டி. ஏன் நீலாம் ஏறணும்ல மச்சான், விழுந்துட்டேன் என்ன பண்றது, அதான் உங்களை வச்சு கவர் பண்ணியிருக்கேன். சரி போயிட்டு சீக்கிரமா வா. இது ஒன்றும் டவுன் கிடையாது, வில்லேஜ். அவங்க வீட்டில் யாராவது எழுந்து திருப்ப இருக்கிறதுக்கு கூட 4 மணிக்கு வந்துருவாங்க. மணி இப்போவே 1:30 மேலே ஆக போகுது. சீக்கிரமா வந்துருண்ணா. வரேன் வரேன், உன்னை மாட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பேண்ணா, வந்துடுறேன்டா. நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே. ஃபோன் பண்ணி அவளை பார்க்கணும்னு சொன்னோம், அவளே பயந்துகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கால் பண்ணி எதுவும் அவள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல. ஒரு வேளை நம்ம வரலன்னு நினச்சிட்டு தூங்கிருப்பான்னு நினைக்கிறேன். பாவம் புள்ள தூக்கத்தில் வேற இருக்கு, எழுப்பலாமா வேணாமா? நந்தக்குட்டி தூங்குவான்னு சொன்னா நந்தக்குட்டியை காணோம். பரவாயில்ல, அதுவும் ஒரு விதத்தில் வசதி தான். செல்லத்தை காலையில் வந்து பார்த்துப்போம். நந்துமா தேங்க்ஸ் டீச்சர்லாம். வைஷு பரவாயில்லையே, நம்ம கூட்ட தூக்கத்தில் கூட தெரியுது. திரும்ப ட்ரை பண்ணுவோம். பட்டர்ஃப்ளை நான் தான் உங்களை மன்னிச்சிட்டாங்களா? திரும்ப கூப்பிடுவோம். பட்டர்ஃப்ளை. தூக்கம் வருது போங்க. அடி பாவி. பட்டர்ஃப்ளைமா இங்கே பாரு. தூக்கம் வருது. ஓய், இது ஒர்க் அவுட் ஆகுது போலயே. இன்னொரு டைம் ஊதுவோம். என்னது? பட்டர்ஃப்ளை. யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஏய் ஏய், இங்கே பாருடி, விண்டோ கிட்ட. ஐயோ, இங்க என்ன பண்றீங்க? ஏய் ரொம்ப நேரமா எண்ணில நின்றுட்டு இருக்கண்டி. இப்போ எப்படி இந்த விண்டோ கிட்டேயாச்சும் வந்து உட்காரவான், இல்லை கத்துவானா சொல்லு, அப்படி போயிடுறேன். ஆனால் நீ உண்மையே சொல்லிடு, உள்ள வந்ததுக்கு அப்புறம் கத்தி மாட்டி விட்டுருவா அப்படின்னா நான் இப்படியே கிளம்புறேன். எனக்கும் அதுதான் நல்லது, உனக்கும் அதுதான் நல்லது. இல்லை ஒரு பேச்சுவார்த்தை போட்டு போகலான்னா சொல்லு, நான் வரேன். அங்க நின்னால மாட்ட தான் போறீங்க. இப்போ என்ன விஷயம்? ஏய் உள்ள வந்து சொல்றேனே, ப்ளீஸ் டி உள்ள வரவா. எது சொன்னாலும் கோச்ச போறோன்னு பயமா இருக்கு. சரி உள்ள வாங்க. ஆமா நந்துக்குட்டி இருப்பான்னு சொன்னேன், நந்துக்குட்டியை காணோம். இங்கதான் படுத்திருந்தேன் என் கூட, எங்க போனான்னு தெரியலையே. உனக்கே தெரியலையா? அப்ப நீ தூங்கிட்டு இருக்கும்போது அவ இழந்து போயிட்டாளா? அப்படிதான் நினைக்கிறேன். அப்போனா டோர் ஓப்பன்லயா இருக்கேன்? ஆமா, எப்பவும் டோர் ஓப்பன்ல தான் இருக்கும். நான் டோரை லாக் பண்ணிட்டுலாம் தூங்க மாட்டேன். அடியை பாதி ரொம்ப முக்கியம், போய் லாக் பண்ணிட்டு வாடி, அப்பதானே ஏறி வருவேன். டோர் லாக் பண்ணோம். ஏய் சத்தியமா எதுவும் பண்ண மாட்டேன், போய் லாக் பண்ணிட்டு வாடி. டோரை லாக் பண்ணிட்டு வான்னு சொல்ற அளவுக்கு பயம் இருக்குல்ல, இதுக்கு அடுத்த ராத்திரில இப்படி ஏணி போட்டு ஏறி வரணும்? எல்லாம் ஒரு கிக்கு தான். எல்லாருக்கும் தெரிஞ்சா கிக்கு லைஃப்ல இருக்காது, மூஞ்சில விழும். ஏய் இப்படிலாம் லவ் பண்றதுல தாண்டி ஒரு த்ரில்லிங்கே இருக்கு. எங்க அண்ணனுங்கள்ட்ட மாட்டினீங்கன்னா இன்னும் த்ரில்லிங்கா இருக்கும். வேணா ரன்னிங் ரேஸ் ட்ரை பண்றீங்களா? பட்டர்ஃப்ளை ஒரு தங்கச்சிக்கு ஒரு அண்ணன் இருந்தாலே அந்த தங்கச்சியை லவ் பண்ணுறது, அந்த தங்கச்சியை பார்க்க போகிறது, இதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் என் லவ்ல அப்படி கிடையாது. ஒரு தங்கச்சிக்கு இத்தனை அண்ணனுங்க இருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் தாண்டி அதுவும் அடுத்த ராத்திரில ஏணி போட்டு ஏறி உன் பெட்ரூம்ல வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான் பத்தியா? இதெல்லாம் எவ்வளோ கிக்கா இருக்கு தெரியுமா? இவரு தானா? திமிரோ தில்லாலாம் வீடியோ அதெல்லாம் விடு. எதுக்கு வந்தேன் தெரியுமா? அம்மா கையில் என்ன கிஃப்ட்டு. கிஃப்டா? 4th கிஃப்ட்டு. அதை கொடுக்க இதுவா நேரம்? ஏய் எப்போ கொடுத்தான்னா 10 கிஃப்ட்டுமே உனக்கு நான் த்ரில்லிங்காக தான் கொடுப்பேன், மாசாக தான் கொடுப்பேன். நீ எக்ஸைட்மெண்ட் ஆகிற அளவுக்கு தான் நான் கொடுப்பேன். சாரி பட்டர்ஃப்ளையா? 4th கிஃப்ட்டு நான் வேற ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருந்தேன். பட் நடுவில் நம்மளுக்கு கொஞ்சம் சண்டை வந்துருச்சா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சா, அதனால இப்போ வேற கிஃப்ட் முடிவு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன இருக்கு உள்ள? சர்ப்ரைஸ். எதுக்கு சாரி? என் பட்டர்ஃப்ளையை கஷ்டப்படுத்திட்டான்ல, அவளை புரிஞ்சுக்காம விட்டுட்டான்ல, அதனால. அந்த சண்டை தான் மார்னிங்கே முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது
மார்னிங் முடிஞ்சிருச்சு தான், நீ என்னை சமாதானப்படுத்திட்டு தான். என்னை சமாதானப்படுத்துற அப்படின்னா அந்த விஷயம் உன் மனசையும் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்குன்னு தானே அர்த்தம். என்ன நீ சமாதானப்படுத்திட்ட? உன்னை நான் தானே சமாதானப்படுத்தணும். எனக்கு கோவம் வரல. எனக்காக என் பட்டர்ஃப்ளை சொன்னாலும் என் பட்டர்ஃப்ளை மனசார கஷ்டப்பட்டிருப்பான்னு எனக்கு தெரியும். அதனால தான் வந்தேன். வாங்கிக்கோ. ஓப்பன் பண்ணவா? ஓப்பன் பண்ணு. தேங்க்ஸ். எதுக்குமா? நான் ஃபீல் பண்ணியிருப்பேன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு யோசிச்சு இந்த டைமில் ரிஸ்க் எடுத்து வந்ததுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். என் பட்டர்ஃப்ளை போன வாரம் வரைக்கும் என்னை மாட்டி விட்டுட்டுல இருந்தா, இன்னைக்கு மாட்டி விடாமல் உட்கார வச்சு பேச வச்சிருக்காளே, அதனால நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. நான் தெரியாமல் பண்ணிட்டேன். ஏய், உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காகலாம் நான் அதை சொல்லலை. இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சுல்ல, அதான். இதுக்கப்புறம் எப்போவுமே என் பட்டர்ஃப்ளை புரிஞ்சுக்காம நடந்துக்க மாட்டேன். ஓப்பன் தி கிஃப்ட். பட்டர்ஃப்ளை கிஃப்ட் பேப்பரே அழகாக இருக்கு. நான் தான் சொன்னனே, என் பட்டர்ஃப்ளைக்கு எந்த கிஃப்ட் கொடுத்தாலும் பட்டர்ஃப்ளை இல்லாமல் கொடுக்க மாட்டேன்னு. அழகாக இருக்கு. நெஞ்சை பூ போல் கொய்தவளே எப்படி இருக்கு? எப்படி இப்படிலாம் யோசிக்கிறீங்க? இந்த பாவ மனசைய உசுப்பேத்துற கனவா கலையா எதில் வீழ்த்துற திமிரா அழகா என பாக்குற மொழியா அழகா இருக்கு. என்ன ரைட் பண்ணியிருக்குன்னு தெரியுதா? உன்னை புரிந்து கொள்ளாமல் நடப்பது என் வாழ்க்கையில் இதுவே முதல் முறையும் கடைசி முறையாக இருக்கட்டும். இனி இதுபோல் நடக்காது என்று நான் உனக்கு உறுதியளிக்கிறேன். உங்ககிட்ட சாரி கேட்கறதையும் தாண்டி ஒரு ப்ராமிஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் இப்படி ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ப்ராமிஸ், என் பட்டர்ஃப்ளையை புரிஞ்சுக்காம இதுக்கப்புறம் எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் அவளை நான் அழ வைக்க மாட்டேன், மனசை கஷ்டப்படுத்த மாட்டேன். ப்ராமிஸ். எனையறியாமல் மனம் பறித்தாய் உனை மறவேனடி நிஜம் புரியாத நிலையடைந்தேன் எதுவரை சொல்லடி. சீனியரோட ப்ராமிஸை என் பட்டர்ஃப்ளை ஏற்றுப்பாளா? சீனியரோட சாரியும் அக்செப்டட், சீனியரோட ப்ராமிஸும் அக்செப்டட். தேங்க்யூ. கிஃப்ட் பேப்பர்லேருந்து நீங்கள் கொடுக்குற எல்லா கிஃப்ட்லேயுமே பட்டர்ஃப்ளை இருக்கு. அதுவும் இந்த ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற பட்டர்ஃப்ளை இன்னும் அழகாக இருக்கு. நம்ம 2 பேரோட பேர் அதில் ரைட் பண்ணியிருக்கிறது எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு. சின்ன வயசுலலாம் நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னா இப்படி தானே வரல் கொடுத்து சமாதானம் பண்ணுவோம். அப்புறம் ப்ராமிஸ் பண்ணுறதுக்கும் கையில் அடித்து தானே ப்ராமிஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் மீன் பண்ணி தான் என் பட்டர்ஃப்ளை ப்ளஸ் ப்ராமிஸ் ப்ளஸ் சமாதானம், என்னோட ஹார்ட், என்னோட வேர்ட்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்த்து இந்த கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி அதுக்குள்ளே ரெடி பண்ணீங்க? அது சீக்ரெட்னா பட் அழகாகவும் இருக்கு, மனசுக்கு நிறைவாகவும் இருக்கு. அது போதுமே இந்த சீனியருக்கு. என் பட்டர்ஃப்ளை இவ்வளோ நாள் சீனியர்கிட்ட போய் சொன்னியா, கிஃப்டெல்லாம் தொட்டே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ பக்கத்தில் வச்சுட்டு தூங்குறேன். நீங்கள் கூட தன்னைக்கு தொட்டு பார்த்தேன், அது உண்மைதான். பட் அதுக்கப்புறம் பக்கத்தில் வச்சுட்டு தூங்கணும்லாம் ஆசைப்பட்டதில்லை. இன்னைக்கு ஆசைப்பட்டேன், அதனால பக்கத்தில் வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தேன். அப்போது சீனியர் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர்ஃப்ளை மனசுக்குள்ளே வந்துட்டு இருக்காரு, அப்படி தானே? தெரியாது. பரவாயில்ல, பட்டர்ஃப்ளை கூட சீனியர் பொறுமையாகவே வரட்டும். ஏன்னா பட்டர்ஃப்ளையா சீனியர் இன்னும் லவ் பண்ணணும், இன்னும் 6 கிஃப்ட் கொடுக்கணும். ஃபைனல் கிஃப்ட் அன்னைக்கு பட்டர்ஃப்ளை மனசில் இருக்கிறத சொன்னால் போதும். அப்புறம் பட்டர்ஃப்ளை, டைம் ஆயிடுச்சுல, கிளம்புங்க, எல்லாரும் எழுந்துட போகிறாங்க. இன்னும் ஒரே ஒரு ஆசை. ஆசையா? தப்பாலாம் நினைக்காதா? டைம் ஆயிடுச்சுல. 5 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். என்ன ஆசை சொல்லுங்க. தப்பாலாம் ஏதாவது யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்புறம் திரும்ப வயசுவை நீங்கள் வேறு மாதிரி தான் பார்ப்பீங்க. திட்டினா கத்தனா என்ன கேட்கக்கூடாது. அப்படிலாம் ஆசை அடி மனசில் கூட இல்லை, அழிச்சிட்டேன்னா அந்த பயம் இருக்கட்டும். பார்க்குற பார்வையே சரியில்லை. வேணாம், நான் இன்னொரு நாளே ஆசை சொல்கிறேன். போயிட்டு வரேன். பரவாயில்ல சொல்லுங்க. இல்லை வேணாம். அப்போ அடிக்கிற மாதிரியான விஷயத்தை தான் கேட்க வந்திருக்கீங்க, அப்படிதானே? அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்ன சொல்லுங்க. உன் வாய்ஸு சொல்லுன்ற மாதிரி இருக்கு, சொல்லாதன்ற மாதிரியும் உன் பார்வை இருக்கு. நான் இப்போ எதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு சொல்கிறதுன்னு தெரியலையே. சொல்ல போறீங்களா இல்லையா? சரி, நீ என்ன நினச்சாலும் சரி. கண்ணை மூட. கண்ணை மூடணுமா? எதுக்கு? கத்தாத, வேணான்னா நான் போகிறேன். நீ தயவு செஞ்சு கத்தி மாட்டி விட்டுறாத. கண்ணை மூடுவேன். எக்கு தப்பா ஏதாவது யோசிச்சிருந்தீங்க? ஐயோ பயமா இருக்கே. பட்டர்ஃப்ளை, சீக்கிரமா சொல்லுங்க. பெண்ணே நீ பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன், ஆரோடு தேன் கொண்டு வாய்க்கடன். வைஷு, காலெல்லாம் பிடிக்காதீங்க, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எனக்காக பிறந்தவளே, இணையால பிறந்தவளே,
என் கண் பார்வையில் குழந்தையாகவும் குமரியாகவும் தெரிந்தவளே, உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லி மனம் கேட்டவன் உன் மனதை நொறுக்கிவிட்டேன். என் மனம் சஞ்சலப்பட்டதால் உன் மனதை காயப்படுத்தினேன். சஞ்சலங்கள் தப்பு என்றாலும் உன் இதழ் மேல்தான் குறை சொல்ல வேண்டும். என்னை சஞ்சலப்பட வைத்ததற்காக. என்னவள் என்றாலே அழகுதான், ஆனால் அவளின் இதழ் இன்னும் சிறப்பு. தப்ப செய்து விட்டேன், தண்டனையாக என்னவளின் பாதங்களில் தஞ்சம் அடைந்து விட்டேன் அவள் மன்னிப்பிற்காக. அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா, அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. உண்மையில ஒரு மெச்சூர்டான பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், அவன் என்னை புரிஞ்சுக்காம பண்ணுறான்னா ஓகே, எல்லாமே தெரிஞ்சு தானே நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி இருக்கும்போது நீ மெச்சூர்டு இல்லாமல் பண்ண ஒரு விஷயத்துக்காக நான் உன்னை கஷ்டப்படுத்திருக்க கூடாதுல்ல, வீட்டுக்கு போய் கல்யாணத்தை நிறுத்துவேன் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்க கூடாதுல்ல. இந்த இடத்துல நான் தானே மெச்சூர்டு இல்லாமல் பண்ணிட்டேன். அப்படிலாம் இல்லை சீனியர். என்னதான் நீ எனக்கு சமாதானம் சொன்னாலும் கல்யாணத்தை நிறுத்துறன்ற அளவுக்குலாம் நான் பேசியிருக்க கூடாதுல்ல. அதுவும் என் அண்ணா நீ பேசுகிறாங்க கூட இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஸ்பீக்கரில் இருந்துச்சு ஃபோனு, நான் அவ்வளோ கத்தி பேசினேன். வேறு எந்த பொண்ணாக இருந்திருந்தா என்னை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பான்றதை என்னால் யோசிக்க கூட முடியல. சின்ன பொண்ணுன்னு ஒன்று சொல்லி கடைசியில் நான் தான் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிட்டேன். காலில் விழுந்து மன்னிச்சிருன்னு சொல்கிறதுலாம் தப்பே கிடையாது. அதுவும் பொண்டாட்டி காலில் விழுறதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். போதும், காலை விடுங்க. பாடுறா, என் பட்டர்ஃப்ளைக்கு பொண்டாட்டின்னு சொன்னோன்னே வெக்கம் வந்துருச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டைம் ஆயிடுச்சுலாம், கிளம்புங்க. இல்லையே, என் பட்டர்ஃப்ளை வெக்கப்படுற மாதிரி தான் தெரியுது. அதுவும் லைட்டாக அந்த சிரிப்பு. போங்க சீனியர். பட்டர்ஃப்ளை என்ன தப்பாக நினச்சிப்பியா? சீனியர் பார்வை சரியில்லையே. பார்வை சரியில்லைன்னு உன்னை சைட் அடிப்பான்னு சொல்லுவல, அப்போலாம் நீ இந்த பாவாடை சட்டை போட்டுட்டு அங்கே இங்கே நடந்துட்டு இருப்பியா? அதுவும் நந்து குட்டி கூட விளையாடும் போது அல்டிமேட்டாக இருக்கும். இந்த பாவாடையை இழுத்து இடுப்பில் சொருவிக்கிட்டு குடுகுடுன்னு ஓடுறதும் ஒடியாடுறதும் நடந்துகிட்டு இருக்கிறதும் அதெல்லாம் பார்க்கவே க்யூட்டாக இருக்கும். அப்போது இந்த கொலுசு போட்டுக்கிறதுனால சவுண்டு நானே பார்க்கலனாலும் இங்கே பாருடா அப்படின்னு என்னை கூப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதனால உன்னோட பாதத்தை அடிக்கடி சைட் அடிச்சிருக்கேன். என்னை பார்த்ததை விட உன் பாதத்தை தான் அதிகமாக சைட் அடிச்சிருக்கேன். சரியான ஃப்ராடுன்னா நீங்க. ஆமாம், இந்த கொலுசு போட்டு தான் காலேஜுக்கு போவியா? காலேஜ் போகும்போதெல்லாம் செயின் மாதிரி கொலுசு தான் போட்டு போவேன். ஏன் இந்த மாதிரி கொலுசு போட்டு போய் என்னையும் யாராவது சுஜாதான் காமெடி பண்ணவா? மேன விஷு காலேஜுக்குலாம் கொலுசு போட்டு போகாத. ஏன்னா எல்லா பசங்களும் கொலுசு பார்த்து கிண்டல் பண்ணாலும் ஒரு சில பசங்களுக்கு பிடிச்சிரும். அதனால என் பட்டர்ஃப்ளை எனக்கு மட்டும்தான், யாரும் சைட் அடிக்க தேவையில்ல, நானே சைட் அடிச்சுக்கிறேன்னு. சரியான ஆள் தான். வீட்டில் இந்த மாதிரி சவுண்ட் கேட்குற மாதிரி கொலுசு தான் போட்டிருப்பேன். இது எங்கள் அண்ணனுங்களுக்கு பிடிக்கும். எப்போவுமே என்னோட பர்த்டேக்கு இந்த மாதிரி கொலுசு முத்து நிறையா வச்சு தான் வாங்கி தருவாங்க. கண்ணாடி பேங்கிள்ஸ்க்கு பின்னாடி உங்கள் அண்ணனுங்க தான் இருக்கானுங்க, காலில் இருக்கிற கொலுசுக்கு பின்னாடி உங்கள் அண்ணனுங்க தான் இருக்கானுங்களா? காலில் இருக்கிற கொலுசு இல்லை, என்னோட எல்லா மூமெண்ட்டுக்கு பின்னாடியும் எனக்கு பின்னாடியும் எங்கள் அண்ணனுங்க தான் இருக்காங்க. பொறாமையாக இருக்குண்ணா, என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிளேஸில் அவனுங்க தான் இருக்கானுங்க. ஆமாம், இருக்கட்டும், இருந்தாலும் செகண்ட் பிளேஸில் நான் வர சான்சஸ் இருக்குல்ல? நிறையவே இருக்கு. வருவானா வரமாட்டானான்னு தெரியலையே, பயமாக வேற இருக்கு. மாட்டிக்கிட்ட தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. 1/2 மணி நேரத்தில் வரான்ட்டு போனோம், 1 மணி நேரம் ஆயிடுச்சு, 3 மணி. இன்னும் 1 மணி நேரத்தில் எப்படி வாசப்பெருக்க வந்துருவாங்க. நம்மள பார்த்த உடனே முறை வாசம் செஞ்சிருவாங்க. அடேய் அடேய், கேக்குதாடா? ஒருவேளை அந்த புள்ள அன்னைக்கு மாட்டி விட்ட மாதிரி இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து வசமா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரையும் எழுப்பி அவனை அங்கே அடி வாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி அடி வாங்கினா கூட சத்தம் கேட்குமே. வீட்டில் லைட்லாம் ஆஃப் பண்ணி தான் இருக்கு, ஆனா கூட பார்க்கலாம். ஒருவேளை சைலண்டாக அடிக்கிறாங்களோ? சரி, அப்படியே பேசிக்கிட்டே நான் மறந்துட்டேன் பாரு. என்ன மறந்துட்டீங்க? இவ்வளோ நாள் சைட் அடிச்சிருக்கேன் இந்த பாத்தத்தை பார்த்து. அதுக்கு இப்போ தொட்டு பார்க்குற சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு. சீனியர் கிளம்புறீங்களா? சாரி வைஷு. எதுக்கு இப்போ சாரி கேட்குறீங்க? பண்ண போகிற விஷயத்துக்கு என்ன பண்ண போறீங்க? ஒரே ஒரு கிஸ் தானே, அதுவும் பாதத்தில் தானே, மன்னிச்சிட்டு. ஐயோ, பட்டர்ஃப்ளை பார்வை சரியில்லை, மாட்டிப்போம் போல. பட்டர்ஃப்ளை கீழே நான் பிரகாஷ் உட்கார வச்சுட்டு வந்தேன், அதனால நான் கிளம்புறேன்னா. பட்டர்ஃப்ளை ஃப்ரீஸ் ஆயிட்டா, ஃப்ரீஸ் மோட்ல விட்டுட்டு போயிடுவோம். எஸ்கேப். இந்த பாவ மனசைய உசுப்பேத்துற கனவா கலையா எதில் சொல்லுங்க சீனியர். என்னடா அன்புக்கு உண்மையாகவே உடம்பு சரியா? ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன். உடம்பு சரியில்லைன்னு இல்லை, நைட்டு போனதுக்கப்புறம் தான் நானும் அவளும் பேசி கடைசியில் ஒரு பெரிய விஷயத்த மறந்துட்டேன்றதே ரிமைண்டிங் ஆச்சு. அன்பு விஷயத்தில் எப்பவுமே கரெக்டாக தானடா இருப்பேன், எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணணும். அருளோட ஞாபகம் ஒரு பர்சன் கூட அவளுக்கு வர மாதிரி நம்ம எந்த விஷயத்துலையும் இயங்க விடக்கூடாது அப்படி நான் தானே யோசிச்சுட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது எந்த விஷயத்த மறந்த? அதெல்லாம் கரெக்டு தான், அவளோட ஹெல்த் வைஸ் கொஞ்சம் நோட் பண்ணாமல் விட்டுட்டேன்.
உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன் லூஸு. வெளியில் அவளை உட்கார வச்சுட்டு இங்கே வந்து எங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூப்பிடுறா, ஒன்று நீ செக் பண்ணு, இல்லைனா ஸ்ரீநிதியை செக் பண்ண சொல்லு, இல்லை இசை யாரையாவது செக் பண்ண சொல்கிறான். இல்லைடா, உடம்பு சரியில்லைன்னு இல்லை, உடம்பு சரின்னு சொல்லலை. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஆனால் இப்போ அவளை செக்கப்புக்கு தான் கூப்பிட்டு வந்தேன். என்ன சொல்கிறான் இவன், உனக்கு புரியுதா? நீ ஒரு டியூப் லைட்டுன்னு தெரியாம உனக்கு இந்த வில்லேஜ்லலாம் சொல்கிறாங்களே இலைமறை காய்மறை அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்ல சீனியர். உனக்கெல்லாம் உடச்சி பேசினாலே புரியாது. உனக்கு மட்டும் புரிஞ்சிச்சா? லேடி டாக்டராக இருந்தால் புரியும், உனக்கெல்லாம் புரிய சான்ஸ் இல்லை. டாக்டராக இருந்தாலும் உனக்கு புரியாது, டாக்டராக இல்லைனாலும் புரியாது இந்த மாதிரி விஷயம்லாம். சீனியர் சொல்லு ஸ்ரீநிதி. டேட் தள்ளி போயிருக்கா? ஆமாம். சரவணா மச்சான். டே 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 எக்ஸைட்மெண்ட் ஆகாத. நான் எந்த விதத்துலையும் அதை கன்ஃபார்ம் பண்ணல. ஜஸ்ட் அப்படி யோசிக்கிறேன்னு மட்டும்தான் சொல்கிறேன், புரியுதா? டே டே கன்ஃபார்மாக தான்டா இருக்கணும். எனக்கு குட்டி சரவணா வேணும். ஆர்வ கோளாறு கம்மனர் என்ன? போடி. சொல்லுங்க சீனியர், என்ன பண்ணலாம்? இல்லை ஸ்ரீநிதி, எனக்குமே ஐடியா இல்லை தான் எப்படி நான் இவளை கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதே மெச்சூர்டான பொண்ணாக இருந்தால் அவங்களே செக் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருப்பாங்க. பட் இவளுக்கு அந்த மாதிரி செக் பண்ணுற ப்ராசஸும் எதுவும் தெரியாது. அவள் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டா. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை டெவலப் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னு தான் நானும் யோசிச்சுட்ருக்கேன். எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா எவ்வளோ டேட்ஸ் தள்ளி போயிருக்கு? 42 days. 42 டேஸ்னா யூரின் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் தான் சீனியர். ஃபஸ்ட்டு யூரின் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா ஸோ டேட்டு தள்ளி போயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் பிளட் டெஸ்ட் எடுக்கலாம். கரெக்டு ஸ்ரீநிதி, நானும் அதை தான் யோசிக்கிறேன். பட் அவகிட்ட நான் இந்த ப்ராசஸை என்னன்னு சொல்கிறது, எதுக்குன்னு சொல்கிறது, லைட்டாக அவள் என்கிட்ட சொன்ன சிம்டம்ஸ்லாம் வச்சு தான் நான் யோசிக்கிறேன். டேட்ஸ் தள்ளி போனதை வச்சு தான் யோசிக்கிறேன். பட் டெஸ்ட்டுன்னு போகும்போது அவன் என்கிட்ட நிறைய கொஷின் கேட்பா. அதுக்கெலாம் நான் என்ன ஆன்சர் சொல்கிறது? நம்ம பாசிட்டிவாகவே நினைப்போம், பாசிட்டிவாக இருக்க போகுதுன்னு தான். பட் அதுவே வேறு ஏதாவது அப்படின்னா அவளை என்னால் தேத்த முடியாது. அவகிட்ட சொல்லி என்னால் டெஸ்ட் எடுக்க முடியாது. மச்சான் அப்படிலாம் ஏன்டா யோசிக்கிறேன்? பாசிட்டிவாகவே யோசிப்போம். நான் தான் சொல்லிட்டேன்ல வசந்த், பாசிட்டிவாகவே யோசிப்போம். பட் அவகிட்ட சொல்லி டெஸ்ட் எடுக்க முடியாது. அவளை கன்வின்ஸ் பண்ணி வேறு ஏதாவதுன்னு சொல்லி தான் டெஸ்ட் எடுக்கணும். அன்பு உடஞ்சா என்னால் தாங்க முடியாது மச்சான். சரி ஓகே சீனியர், அன்பு கூப்பிடுங்க. ஸ்ரீநிதி வித்தியாசமான கேஸ் தான் சீனியர், என்ன பண்ணுறது? அவளை கஷ்டப்படுத்தாம தான் எடுக்கணும். எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிறது, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கூப்பிடுங்க. அன்பு என்கிட்ட சொல்லவே இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு. பாத்தியா, சீனியரை சைட் அடிக்கப்பலாம் ஹாஸ்பிட்டலுக்கே கிளம்பி வந்துடுறேன். எப்படி என் ட்ரைனிங் கரெக்டாக இருக்கா? அக்கா வீட்டில் அண்ணா அம்மாலாம் நல்லா இருக்கான்? எல்லாரும் நல்லா இருக்காங்க, உன் ஞாபகத்தோட தான் இருக்காங்க. இங்கே அக்காவை பார்த்துருக்கேன், அக்கா கிட்ட பேசணும்னு தோணல. அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு போயிட்டேன். நீங்கள் தான் இருக்கீங்களே, இதுக்கப்புறம் பேச தானே போகிறேன். அதான் வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி விசாரித்தேன். ஏன் அன்பு, நேற்று யாரில் நான் வேலையாக வெளியில் போயிட்டாரு, அதான் ஒன்று வந்து பார்க்கல. ஒரு நாள் அண்ணன் பார்க்கலன்னொன்னே அண்ணன் நினைப்பிருக்கு போல. ஆமாம் டெய்லி வந்துடும்ல, நேற்று வரலாம்ல, அதான் எனக்கு என்னன்னு தெரிலக்கா. நேற்றுலேருந்து அண்ணனை ரொம்ப தேடுது. புரியுது. ஆமாம் என்ன ஏதோ உடம்பு சரியில்லை, என் சீனியரை பயமுறுத்தினியா? நான் ஒன்றும் உங்கள் சீனியரை பயமுறுத்தலன்னு, உங்கள் சீனியர் தான் என்ன பயமுறுத்தி கூப்பிட்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. நான் ஏதோ ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது, கேரக்கமாக இருக்குது, சாப்பிடல அப்படின்னு சொன்னேன். அதுக்குன்னு கூப்பிட்டு வந்து நிப்பாட்டிட்டாரு. என்னதான் டாக்டருக்கு பொண்டாட்டியாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாமா அந்த ஹாஸ்பிட்டலில் நிற்க முடியும்? கரெக்டு தானே, என் அன்பு சொல்கிறது கரெக்டு தானே. ஏன் சீனியர் எடுத்துக்கலாம் கூப்பிட்டு வந்து என் அன்பு அப்படி ஹாஸ்பிட்டலில் நிற்க வைக்கிறீங்க? அக்காவை நான் கேப்பேன் பார்த்துக்கோங்க. தேவலாமலாம் என் தங்கச்சி பயமுறுத்துற வேலை வச்சுக்காதீங்க. இருக்கா நல்லா எப்போவுமே ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லுவாரா? நானும் வருவேனா? அவர் கூப்பிடாமலே கூட நான் நிறைய தடவை வந்திருக்கேனா? அப்பெல்லாம் எனக்கு பயம் இருந்ததே இல்லைக்கா. ஆனால் இன்னைக்கு எனக்கு தான் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டு வந்தாரா, அதனால ஊசி கீசி போடுவீங்களோ மாத்திரை கத்திர கொடுப்பீங்களோன்னு பயமா இருக்கு தெரியுமா. பயந்துக்கிட்டே தான் நிற்கிறேன். அச்சோ, என் தங்கச்சி இந்த அளவுக்கு பயந்து போயிருக்காளே. சீனியர் உங்களை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோங்க. என் தங்கச்சி ஹெல்த்தியாக தான் இருக்கா, சூப்பராக இருக்கா. அதனால நீங்கள் அவளை எதுவும் செக் பண்ண தேவையில்ல. அன்பு என் கூட வரியா? எங்க? சும்மா தாண்டா, நம்ம கேபின் வரைக்கும் போயிட்டு வரலாம். சும்மா தாண்டா, நான் பேஷண்ட்லாம் செக் பண்ண போகிறேன். உன் ஃப்ரெண்ட் அமுதாலாம் இருக்கல்ல, அவங்க அப்பாலாம் இங்கே தான் ஏதோ ஒரு விஷயமா அட்மிட் ஆக வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவோமா? அக்கா கூட சேர்ந்து நீ கற்றுக்கோ, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் யூஸ் ஆகும்ல. அமுதா பெண்ணு வந்திருக்காரா? அமுதாலாம் வந்திருக்காளா? ஆமாம் அமுதாவோட அப்பாலாம் வந்திருக்காங்களே, அதான் சொன்னேன். உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க, போய் பார்த்துட்டு வருவோமா? நான் வரேன்க்கா. ஆனால் என் அன்பு என் டல்லா வரா, சிரிச்சுட்டு எல்லாம் வரணும். எனக்கு ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்குக்கா. என் தங்கச்சி நான் சுறுசுறு பார்க்குறேன், நான் டாக்டராக இருந்துட்டு என் தங்கச்சி சுறுசுறு பார்க்கலன்னா என்ன விஷயம்? ஆனால் எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. மாதிரியாக இருக்கிறதுலாம் இப்போ சரியாயிடும். வா அக்கா சரி பண்ணுறேன். அன்பு அதான் உன் ஃப்ரெண்டெல்லாம் வந்திருக்காங்கன்னு ஸ்ரீநிதி சொல்கிறான்ல, போ. அப்போ செக் பண்ண வேணாமா? என் தங்கச்சி ஆரோக்கியமாக இருக்கும்போது என்ன செக் பண்ணணும்னு சொல்கிறாரு எங்கள் சீனியர். செக் பண்ண வேணாம்ல? அதெல்லாம் எதுவும் வேணாம், நீ ஸ்ரீநிதி கூட போ. அப்போ போகலாம் வாங்க. என் தங்கச்சி சிரிச்சுட்டா. சீனியர் அப்போ என் தங்கச்சி இவ்வளோ நேரம் பயமுறுத்தி கூப்பிட்டு வந்துட்டு இருக்கீங்க, அதனால தான் ஒரு மாதிரியாகவே இருந்துட்டு இருந்திருக்கா. ஆமாக்கா, இந்த டாக்டர் தான் பயமுறுத்திட்டா தெரியுமா. பயப்படாத, அக்கா தான் இருக்கல. இனிமேல் எது வந்தாலும் அக்கா சொல்ல, அக்கா பார்த்துக்கிறேன். நம்ம போமா? போவோம். சீனியர் நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். ஓகே ஸ்ரீநிதி, என் பொண்டாட்டி நல்லா ட்ரீட்மெண்ட் பார்க்குறாள்ல, பூ அவகிட்ட இருந்து கற்றுக்க. இப்போ எப்படி செக் பண்ணுவான்னு தெரியலையே, நான் வச்சிருப்பா எப்படியும் பார்ப்போம்.
மச்சான் கன்ஃபார்ம் மட்டும் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் இந்த ஊர் பூரா போஸ்டர் அடிப்பான் மச்சான். கல்யாண சாப்பாடு என்ன கல்யாண சாப்பாடு, அதுக்கு மேலே ஒரு சாப்பாடு, என் குட்டி சரவணன் வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பூரா வளைச்சு வளைச்சு பந்தல் போட்டு விருந்து வச்சிட மாட்டேன். வசந்த் அப்படியே கன்ஃபார்ம் ஆன கூட வெளியில் சொல்ல வேணாண்டா. ஏன்டா சென்டிமெண்ட்டாக ஏதாவது யோசிக்கிறியா? இவ்வளோ நாள் வெளில சொல்ல வேணாம் அப்படிங்களா ஏதாவது யோசிப்பாங்களே அந்த மாதிரி? சே அப்படிலாம் இல்லை, அவள் ஹெல்த்தியாக இருந்தாலே போதும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் என்னடா அப்புறம் எனக்கு இப்போது சந்தோஷமாக பட முடியல, கஷ்டமாக பட முடியல. அஸ்வின் அண்ணன் ஒரு டைம் என்கிட்ட பேசினாருடா, மகா நீ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க இந்த விஷயத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதமும் செக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஆகிறாடா, இது வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா, இல்லை செக்கப் ஏதாவது பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டார். என்னடா சொல்கிறேன்? ஆமாம், ஒரு டைம் ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காந்துருந்தாரு. என்னண்ணா அப்படின்னு கேட்டேன். என்கிட்டயும் அவர் சொல்ல தாங்கிட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம் நானாக கேட்டுகிட்டே இருந்தேன், சொல்லுண்ணா பரவாயில்ல அப்படின்னு. அப்போ தான் சொன்னார், மகானி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க இந்த விஷயத்தில். ஸோ ஒரு மாதமும் செக் பண்ணுறாங்க போல், அது நெகட்டிவாக இருந்தோடனே ஃபீல் பண்ணுறாங்களாம். அதுக்கப்புறம் அதை பற்றின கொஷின்ஸே ஒரு 10 டேஸ்க்கு அவர்கிட்ட வந்துட்டே இருக்குது. ஸோ ரிப்பீட்டடாக ஒரு 20 டேஸ் நல்லா இருக்காங்க, திரும்ப செக் பண்ணதுக்கப்புறம் 10 டேஸ் இப்படி தான் புலம்புறாங்களாம். ஸோ அவர் சொன்னதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நாளாக செக் பண்ணாமல் இருக்காங்க. டேய் இதுவே பெரிய பிரச்சனையாக மாறிட்டோம்டா, ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிட்டோம்டா. புரியுது, அதனால தான் அவருமே ஃபீல் பண்ணுறாரு. அதனால தான் ஃபைனலாக என்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துடலாமாடான்ற லெவலுக்கு கேட்க வந்துட்டாரு. டேய் ப்ராப்ளம்லாம் இருக்காதுடா, அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் லேட்டாக தானே ஆனாங்க. ஸோ அதுக்குள்ளெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது தேவையில்லாத விஷயம் தானே. அன்றைக்கி ஆனால் அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, அவன் தான் புரிய வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே அன்புக்கு கன்ஃபார்ம் ஆனாலும் அன்புக்கு தெரிய தேவையில்ல, நம்ம மட்டும் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்டா திரும்ப ஏன்டான்னு கேட்டுட்ருக்கா? அதை இவ்வளோ நேரம் விளக்கமாக சொன்னல. ஸோ அன்புக்கிட்ட சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படியும் தெரிய வரும், அவளால் மறைக்கலாம் முடியாது, நம்மளும் யாருக்கிட்டையும் சொல்ல தேவையில்ல. அன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகிடும், கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சரவணா நம்ம அண்ணன்டா, நம்ம ஒரு விஷயம் சொல்ல போக அது சந்தோஷமாக நம்மளுக்கு இருந்தாலும் அது அவருக்கு கஷ்டமாக மாறிடக்கூடாதுல்ல. அவர் சந்தோஷம் தான் படுவார், மகானி சந்தோஷம் தான் படுவாங்க. பட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த விஷயத்தில் இருக்கும்போது நம்ம போய் கன்ஃபார்மாக இந்த விஷயத்த சொன்னால் அண்ணி மனசு ஒரு விதத்தில் ஏங்க ஆரம்பிக்கும்டா. அதுவும் வீட்டில் தொடர்ந்து ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது, எல்லாம் கம்ப்ளீட் ஆகட்டும், நான் அனுபவம் பார்த்துக்கிறேன். அவங்க ஏற்கனவே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க, இன்னும் எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதுவே ப்ராப்ளமாக போய் முடியும். புரியுது, நம்ம அண்ணன்டா, நம்மளே அவர் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி கொடுக்கக்கூடாது. என்ன தான் சந்தோஷப்படுற விஷயமா இருந்தாலும் அந்த சந்தோஷம் ஒருத்தவங்களை பாதிக்குன்ற பட்சத்தில் அந்த சந்தோஷத்தை வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுக்கிறது தான் நல்லது. நானே இந்த அளவுக்கு யோசிக்கலடா அண்ணனை பற்றி. நாங்கள் உன் ஃபேமிலின்னு சொன்ன ஒரே விஷயத்துக்காக மொத்தமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டல. டேய் அப்போ என் ஃபேமிலி கிடையாதா, நீ பேச்சுக்கு தான் சொன்னியா? ஏய் என்ன அண்ணா, என் ஃபேமிலி, என் அண்ணன், என் குடும்பம், என் வசந்த், நான் அப்படி தான் இருப்பேன், அப்படி தான் யோசிப்பேன். லவ் யூ மச்சான், லவ் யூ தான் மச்சான். உன் நல்ல மனசுக்காகவே அண்ணனுக்கு கூடிய சீக்கிரமே ஒரு குட் நியூஸ் நடக்கும். அண்ணா ஸ்டேஷன் பார்த்துக்கோங்க. சரிங்க தம்பி, எனக்கு இந்த கேஸ் விஷயமா ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படுது. நான் எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கொடுங்க தம்பி, நான் வேணா என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், கலெக்ட் பண்ணிட்டு வரேன். இல்லைண்ணா வேணாம், உங்களுக்கு அலைச்சல் தானே, நீங்கள் ஸ்டேஷனில் இருங்க, பார்த்துக்கோங்க, எது வந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நானே போயிட்டு வந்துடுறேன். சரிங்க தம்பி. ஃபோன் அடிக்குது. ஃபோன் ஏன் ஃபோன் ஆனா? ஆமாம் தம்பி உங்கள் ஃபோன் தான். என்ன சிந்தனையில் இருக்கீங்க? ஹலோ என்னங்க? சொல்லு மகா, என்னாச்சு? எனக்கு உங்களை பார்க்கணும், வீட்டுக்கு வாங்க. மகா அழுதுட்டு இருக்கியா, ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கு உங்களை பார்க்கணும், இப்போவே பார்க்கணும். வருவீங்களா மாட்டீங்களா? ஏய் ஒரு கேஸ் ஃபைல் எடுத்துகிட்டு எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போகலான்னு கிளம்புனேன். இப்போ கால் பண்ணி கூப்பிட்டுருக்க, எமர்ஜென்சியா இல்லை வேறு எதாவது வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா சொல்லுடி. எனக்கு அஸ்வினை பார்க்கணும். சரி நான் வீட்டுக்கு வந்துட்டதுக்கப்புறமே கிளம்புறேன், நீ வை நான் வரேன். தம்பி என்னாச்சு தம்பி, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லைண்ணா, என்ன தெரியல அழுகிற மாதிரி பேசுகிறா, வீட்டுக்கு வாங்கன்னு உடனே கூப்பிடுறா, அதை யோசிக்கிறேன். சரி தம்பி உடனே வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க, அதுவும் அழுகுறாங்கன்னு வேறு சொல்கிறீங்க. நீங்கள் கிளம்புங்க தம்பி, நான் தான் முன்னாடியே சொன்னல நான் போய் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வரேன்னு. கொடுங்க நான் போயிட்டு வரேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க, போய் என்னன்னு பாருங்கள். இல்லைண்ணா தம்பி கிளம்புங்க தம்பி, விஷயம் இல்லாமல் கூப்பிட மாட்டாங்களே, இந்த மாதிரிலாம் அவங்க கால் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது, அதுவும் நீங்கள் வேறு பார்த்துட்டமா இருக்கீங்க, போங்க தம்பி. சரிண்ணா. உன் நெஞ்சினில் ஒரு முறை சாய்ந்து கொண்டால் மரணம் ஏதடா என் கண்ணா, உன்னை ஒரு முறை அணைத்து கொண்டால் சரணமாகுமே என் மன்னா, அன்பிலே உன்னை நான் மனதிலே சுமப்பேனே.
ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் 2 பேரும் சூப்பராகவே இருக்கோம். உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் பேச வந்தோம். பட் இன்னொரு கிளாரிஃபிகேஷனும் கொடுக்க வந்தோம், அதனால தான். என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஆல்மோஸ்ட் நேற்று எபிசோட்லேயே கண்டுபிடிச்சிருந்தீங்க அன்பு கன்சீவாக இருக்காங்க. ஸோ இன்னும் எபிசோடில் கண்டுபிடிப்பீங்க மகானி ஒரு வேளை கன்சீவாக இருப்பாங்களோ அப்படின்னு. நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் கன்சீவாக தான் இருக்க போகிறாங்க. பட் என்ன சொல்கிறது, அன்பு ஒரு மாதிரி கேரக்டர், ஸோ மகானி வேறு மாதிரி கேரக்டர். ஸோ அவங்க 2 பேருமே கன்சீவாக இருக்காங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும், அதை எப்படி அவங்க வெளியில் சொல்லுவாங்க அப்படின்றது தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எடுக்க போகிறோம். ஏன் அதுக்கு நான் இப்போ பேச வந்திருக்கேன் அப்படின்னா, மேபி அதுக்கு டைமும் ஆகலாம். நாளைக்கு என்னால் வீடியோ போட முடிஞ்சால் நான் போட்டுருவேன். ஸோ அதோட எடிட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ப்ரெக்னன்சி ரிவீல் வீடியோவை நான் கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கே தெரியும் என்னோட லவ் ஸ்டோரி எப்படிப்பட்ட லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு, சரவணன் நண்பழகி லவ்னா சும்மாவா. ஸோ அப்படி இருக்கும்போது சரவணன் நண்பழகிக்காக புதுசாக கடவுள் ஒரு உயிர் கொடுக்க போகிறாரு. அந்த உயிர் வரப்போகிற விஷயத்த நாங்கள் எப்படி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறோமோ, ஸோ என்னோட ஃபேமிலி மாதிரி நீங்களும் அதை ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி தான் இருக்கீங்க. அன்புக்கு குட்டி சரவணன் வர போகிறான், குட்டி அன்பு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை நான் ஃபுல்ஃபில்லாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் டைமும் இப்போ கேட்டிருக்கேன். முடிஞ்சால் நாளைக்கு வீடியோ போட்டுருவேன், அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், நாளை மறுநாள் போட்டுறேன். நினைவுகளில் எல்லாரோட லவ்வுமே நான் வந்து தனியாக தெரிகிற அளவுக்கு தான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ கிருஷ்ணா வைஷ்ணவி லவ் ஸ்டோரியை ரொம்ப ஸ்பெஷலாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இன்றைக்கி வந்து அவங்களே ஃபுல்ஃபில்லாக வந்திருப்பாங்க. லவ் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில்லாக கொடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரியே சரவணன் நண்பழகி மேரேஜும் ஃபுல்ஃபில்லாக பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் அஸ்வின் அண்ணாவோட ரிசப்ஷனும் நம்ம ஃபுல்ஃபில்லாக தான் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது என்னோட மேரேஜ், அருளோட மேரேஜ், அதையும் நான் ஃபுல்ஃபில்லாக எடுக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். அதையும் நான் ஃபுல்ஃபில்லாக தான் எடுப்பேன். உங்கள்கிட்டலாம் சரவணன் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமே நான் சொல்லணும்னு நினச்சேன். பட்டு கொஞ்சம் டைம் போட்டோம், நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். சரவணனோட மேரேஜ் எடுத்தா இல்லைங்களா, சரவணனோட மேரேஜில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த கூறப்படவே ஆகட்டும், ஸோ அந்த கல்யாண வீடியோ, பாத பூஜை, தாலி கட்டுற வீடியோ, இது எல்லாமே நான் நெட்லேருந்து எடுத்த வீடியோ கிடையாது. இது எல்லாமே அட்மினோட மேரேஜ் வீடியோ. ஆமாங்க, நம்ம அட்மினோட மேரேஜ் வீடியோ தான். அன்பழகிக்கு அருள் ஒரு கருப்பு தங்கம் இருக்கிற மாதிரி அட்மினுக்கு ஒரு அண்ணன் கருப்பு தங்கம் இருக்காரு. சரவணன் மேரேஜில் அந்த அக்னியை சுற்றி அண்ணன் கூப்பிட்டு வர சீனு, ஸோ அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளை காலில் மச்சான் மெட்டி போடுறது, இது எல்லாமே நம்ம அட்மினோட அண்ணன் தான். எனக்கு என் அண்ணா பெஸ்ட் பண்ண விஷயத்தை தான் அன்பழகியோட அண்ணனா நான் அவுட்புட் கொடுத்துட்ருக்கேன். என்னோட மேரேஜை தான் நான் சரவணனோட மேரேஜாக அவுட்புட் எடுத்தேன். அதே மாதிரியே தான் நான் இப்போ சொல்ல வரேன். அன்பு கன்சீவாக இருக்காங்க, அருளுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே நெக்ஸ்ட் வர வீடியோவில் நான் கொடுக்கணும்னு இருக்கேன். ஏன்னா அண்ணன்றவர் வந்து தங்கச்சியோட கல்யாணன்றதையும் தாண்டி தங்கச்சி கன்சீவாக இருக்கா அப்படின்னா அந்த அண்ணன் அப்பாவை விட தாய் மாமா எவ்வளோ சந்தோஷப்படுவார் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஃபுல்ஃபில்லாக காட்டணும்னு இருக்கேன். சரவணனோட மேரேஜ் எப்படி ஃபுல்ஃபில்லாக காட்டணுமோ அதே மாதிரி அன்பு கன்சீவாக இருக்கான்ற விஷயத்தையும் நம்ம ஃபுல்ஃபில்லாக தான் காட்டணும். அதனால தான் நான் இப்போ இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எனக்காக நாளைக்கு வீடியோ வந்தால் ஓகே, வரல அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டே ஆஃப்டர் டுமாரோ கண்டிப்பாக அதை ஃபுல்ஃபில்லாக கொடுக்குறேன். கல்யாணமும் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக கொடுப்பேன். சரவணனோட மேரேஜ் எப்படி உங்கள் வீட்டில் நடந்த ஒரு மேரேஜாக நீங்கள் கன்சிடர் பண்ணீங்களோ, சொல்லப்போனால் நானே எக்ஸைட்மெண்ட்டாக தான் அந்த வீடியோ பண்ணேன். ஏன்னா என் மேரேஜோட ரீக்ரியேஷன் அது. ஸோ அடுத்த 2 மேரேஜும் நான் யாரோட மேரேஜ்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன், அந்த மேரேஜ் முடிச்சுட்டு. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். அன்பு கன்சீவாக இருக்கிற வீடியோவும் நம்ம ஃபுல்ஃபில்லாகவே கொடுக்கலாம். ஓகே, பாய்.